லாஸ்ட் வீக் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம். ராஜேஷ் எக்ஸ்போர்ட் கடந்த 5 வருஷத்தில் 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ரெவன்யூ மேனிபுலேட் பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு நியூஸ். இது செபியோட இன்டரிம் ஆர்டர் அவங்க கொடுத்ததுல வந்து தொடர்ந்து இந்த ஸ்டாக் வந்து டவுன் ப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு 5%. ஏன்னா மேக்ஸிமம் சர்க்யூட் லிமிட் வந்து 5%. இது ஒரு ஆறுதலான விஷயமா இருந்தாலும் ஆல்ரெடி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு, லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ், முக்கியமாக மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு, எஃப்ஐஎஸ், டிஏஎஸ் இவங்க வச்சிருக்கிற ஹோல்டிங்கை இப்போ செல் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஏன் அப்படின்னா பையர் இல்லை இந்த ஸ்டாக்குக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எப்படி இன்வெஸ்டர் ஹேண்டில் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியில் என்ன பிரச்சனை நடந்திருக்கு, இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்ன, செபியோட இன்டரிம் ஆர்டர் என்ன சொல்லுது, இதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க், அதே போல் வரப்போகிற ஜூன் 13ஆம் தேதி ஆப்ஷன் ட்ரேடிங்கான ட்ரைனிங் செஷன் சென்னை தாம்பரம்ல நடக்குது. இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் யோசித்தேன். ராஜேஷ் எக்ஸ்போர்ட் இதில் உண்மையிலே என்ன நடந்திருக்கு? என்கிட்ட பேசும்போது ஒரு கிளைண்ட் இன்வெஸ்டர் சொன்ன விஷயம்னா, சார் 15 லட்சம் கோடி ரூபா எப்படி சார் 5 வருஷத்தில் ஊழல் பண்ண முடியும் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். பட் ஆனால் இந்த 15 லட்சம் கோடி ரூபா ஊழல் பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதாவது 15 லட்சம் கோடி ரூபா ரெவன்யூ வந்ததா இந்த கம்பெனி மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அவ்வளோ ரெவன்யூ வந்ததானா? இல்லை. இதுதான் செபியோட இன்டரிம் ஆர்டரில் இருக்கிற பிரச்சனை. ஸோ அப்போ என்னென்னா, இது 15 லட்சம் கோடி ரூபா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்திய ஸ்டாக் மார்க்கெட் வரலாற்றுலேயே இது ஒரு பெரிய ஊழல் அப்படின்றாங்க. பட் ஆனால் இது ஒன்லி நம்பர்ஸை வந்து மேனிபுலேட் தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பணத்தை இவங்களால் இந்த 15 லட்சம் கோடி ரூபா அந்த கம்பெனி ஒர்த்தே கிடையாது. அப்போ இன்வெஸ்டர்ஸ் யாரோட பணத்தை இவங்க எடுத்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வரும். அதனால் இது வந்து தவறான செய்தி. இது வந்து இன்வெஸ்டர்ஸ் பேனிக்காக தேவையில்லை. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஓவரால் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் டைரெக்டாக ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன்னா அவங்களுக்கு இது பயம் தேவையில்லை. இது இந்த கம்பெனியில் நடந்திருக்கிற கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூ தான். ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த 15 லட்சம் கோடி ரூபான்றது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரீஸோட என்டையர் ஜிடிபியோட வேல்யூ. அப்போ இவ்வளோ வேல்யூக்கான மேனிப்புலேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த கம்பெனி பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி பண்ணியிருக்கிறாங்க? செபி எப்படி கண்டுபிடிச்சது? ஃபஸ்ட்டு பெங்களூர் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற ராஜேஷ் எக்ஸ்போர்ட் 1989 இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சு. கோல்டு எக்ஸ்போர்ட், கோல்டு ப்ராசஸிங், இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி நிறைய கோல்டு ரிலேட்டட் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க பெரிய அளவுக்கு இவங்களோட கம்பெனியை வந்து அதாவது வேர்ல்டு லெவலில் எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் எப்போ வந்ததுன்னா 2015 சுவிட்சர்லாந்தினுடைய வல்காம்பி அப்படின்ற ஒரு கம்பெனியை இவங்க வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து கோல்டில் ஒரு பெரிய ஜெயண்ட்டாக வேர்ல்டு லெவலில் உருவெடுக்கிறாங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு இன்வெஸ்டர் செபியில் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாரு 2024ன்னு நினைக்கிறேன். அந்த கம்ப்ளைண்டில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜேஷ் எக்ஸ்போர்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி அந்த ஸ்டாக் ஷேர் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த கம்பெனி அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகிருந்ததுன்னா ஒவ்வொரு குவார்ட்டர்லியும் அவங்க ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணணும், கம்பெனியோட வரவு செலவு. ஸோ அதில் வந்து இந்த ஷேர் ஹோல்டரோட கன்சர்ன் என்னென்னா, இவங்க ரிசீவபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் 2-3 வருஷமாக அந்த ரிசீவபிள் பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை, பணம் உள்ளே வராமல் இருக்குது. இந்த ரிசீவபிள்ன்றது என்னென்னா, ஒரு ரெவன்யூ நடந்திருக்கு, அந்த ரெவன்யூக்கு ஒரு ப்ராஃபிட் வருது, அந்த ப்ராஃபிட் வந்து ரிசீவபிளில் போகுது. அந்த ரிசீவபிள்ன்றது அதாவது நெட் ப்ராஃபிட்டுன்னு லாபம்னு நான் காட்டினதுக்கப்புறம் அந்த லாபம் பணமாக உள்ளே வரணும், அது வரல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1000 கோடி ரூபா ப்ராஃபிட்னா அந்த 1000 கோடி ரூபா பணம் கம்பெனிக்கு வரணும். ஒரு உடனே வரலாம், இல்லை கொஞ்சம் டிலே ஆகி வரலாம். ஸோ மேபி கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அதுதான் நார்மலாக ஒரு கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா 2-3 வருஷமாக அந்த ரிசீவபிள் அமௌண்ட்டு உள்ளே வரல. பட் அதுக்கப்புறம் எப்படி அதை அட்ஜஸ்ட் ஆகுதுன்னா, டோட்டல் பேயபிளில் இந்த ரிசீவபிள் அமௌண்ட்டு அட்ஜஸ்ட் ஆகுது. இந்த கன்சர்னை இது மேஜராக எடுத்து தான் ஒரு ஷேர் ஹோல்டர் செபிக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாரு. அப்போது செபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணிவிட்டு பேனல் வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. ஃபாரன்சிக் ஆடிட்டை வந்து நியமிக்கணும்.
இந்த ஃபாரன்சிக் ஆடிட் தான் இந்த கம்பெனி இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனையில் இருக்குது, இவ்வளோ ஸ்கேம் பண்ணுறாங்கன்றது தெரிய வருது. என்னென்ன பிரச்சனைனா, ரெவென்யூ கம்பெனியில் ஆக்சுவலாக இல்லை. ஆனால் ஒரு வருஷத்துக்கு 2020-21 பார்த்தீங்கன்னா 2,40,000 கோடி ரூபா அளவுக்கு ரெவென்யூ காட்டியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அதை விட கொஞ்சம் அதிகமாக, இன்னும் சொல்லப்போனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2025 வரைக்கும் 26ல் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் கோடி ரூபா ரெவென்யூ காட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க இந்த உண்மையிலேயே அந்த ரெவென்யூ நடந்திருக்கா, ரியல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா, இதுதான் செபியோட கேள்வி. ரெவென்யூ வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ன்றது ஒரு கம்பெனி. இந்த கம்பெனிக்கு 2 டைப் ஆஃப் குரூப் கம்பெனி இருக்கு. ஒண்ணு சப்சிடி கம்பெனி, இன்னொன்னு ஸ்டெப் டவுன் சப்சிடி. சப்சிடி கம்பெனின்றது ராஜேஷ் எக்ஸ்போர்ட் நேரடியா அந்த கம்பெனியோட ஷேர் வச்சிருக்கும். ஸ்டெப் டவுன் கம்பெனின்றது என்னன்னா, ராஜேஷ் எக்ஸ்போர்ட் கம்பெனியோட சப்சிடி அந்த கம்பெனியை ஹோல்ட் பண்ணியிருக்கும். அதாவது ஏன்றது ராஜேஷ் எக்ஸ்போர்ட், பின்றது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டோட சப்சிடி. இப்போ இந்த பி வந்து இன்னும் ஒரு சில கம்பெனி ஹோல்ட் பண்ணியிருக்கும் பார்த்தீங்களா, அது ஸ்டெப் டவுன் கம்பெனி ஆஃப் ராஜேஷ் எக்ஸ்போர்ட். இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கு. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, தவறு நடக்கிறதுக்கு முதல் இது பாயிண்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனியோட ரெவென்யூவை ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டோட கன்சாலிடேட் ரிப்போர்ட்டில் அவங்க ஆட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு கம்பெனி 2 டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஒன்று கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று ஸ்டாண்டலோன் ஸ்டேட்மெண்ட். ஸ்டாண்டலோன்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ன்ற தனிப்பட்ட கம்பெனியோட பிஸ்னஸை மட்டும் கொடுக்குறது. கன்சாலிடேட்டட்ன்றது வந்து என்டையர் குரூப் ஆஃப் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டோட அவங்களோட சப்சிடி கம்பெனி, ஸ்டெப் டவுன் கம்பெனி, எல்லா கம்பெனியோட ரெவன்யூவும் சேர்த்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டோட கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. இப்போ இந்த கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் தான் 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரெவன்யூ கொடுக்குறாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 2.5 லட்சம்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா, இதில் 98-99% அவங்களோட சப்சிடி அண்ட் ஸ்டெப் டவுன் கம்பெனியோட ரெவன்யூ தான். ஆக்சுவல் ரெவன்யூ ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1-2% தான் ரெவன்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூ. சரி, ஓகே. இப்போ சப்சிடி அண்ட் ஸ்டெப் டவுன் கம்பெனி தான் மேஜர் 98-99% வந்து ரெவன்யூ கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதை போய் அவங்க என்கொயரி பண்ணுறாங்க. இதுதான் இந்த வல்காம்பி அப்படின்றது ஒரு சுவிட்சர்லாந்து பேஸ்டு கம்பெனி. இதுதான் பிரச்சனையில் இப்போ ராஜேஷ் எக்ஸ்போர்ட் இந்த பிரச்சனையில் வெளியில் வர்றதுக்கு ஒரு மெயின் காரணம். இந்த வல்காம்பி அப்படின்றது சுவிட்சர்லாந்தினுடைய மிகப்பெரிய கோல்டு ரிஃபைனர். இதை வந்து 2015 இவங்க வாங்குறாங்க. இப்போ இந்த வல்காம்பியோட ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் உண்மையான ரெவன்யூ ரொம்ப ரொம்ப குறைவு, சில 100 கோடி மட்டுமே. ஆனால் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டோட கன்சாலிடேட்டடில் வல்காம்பியில் லட்சக்கணக்கான கோடி வந்து ரெவன்யூ நடந்திருக்கிறதா காட்டுறாங்க. இந்த கேப் எப்படி வந்தது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கோல்டு ரிஃபைனரி ரன் பண்ணுறீங்க. 100 கோடி ரூபாய்க்கு ஒரு கோல்டு எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க. அதாவது எப்படின்னா, ஒரு கிளைண்ட் வந்து 100 கோடி ரூபா வேல்யூ உள்ள ஒரு கோல்டு எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட ப்ராசஸிங் கொடுக்குறாங்க. யார்கிட்டனா ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டை, அவங்களோட சப்சிடி கம்பெனியில். அதை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 1 கோடி ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போது அந்த வல்காம்பிக்கு 1 கோடி ரூபா தான் ரெவன்யூ. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 100 கோடி ரூபா கோல்டு எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த 100 crore ரெவன்யூவாக மாற்றிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் பிரச்சனை. இப்போ இவங்க இந்த அளவுக்கு லட்சக்கணக்கான கோடி ரெவன்யூவாக கொடுக்கறதுக்கான ஒரு ரீசன். ப்ராசஸிங் ஃபீ மட்டும்தான் ரெவன்யூ, பட் அந்த கோல்டோட முழு வேல்யூவுமே இவங்க ரெவன்யூவாக போட்டுடுறாங்க. இப்போது இந்த 15,15,000 கோடி ரூபா மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, 2020-21 ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 25 ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் 5 வருஷம், இந்த 5 ஃபினான்ஷியல் இயரில் இவங்களோட சப்சிடி கம்பெனி 15 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு ரெவன்யூ கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு எந்த ஒரு சரியான ஜஸ்டிஃபை பண்ண முடியாத ஆதாரம், பண்ணக்கூடிய ஆதாரம் எதுவும் இல்லை. செபியோட ஃபைனல் ஆர்டர் அவங்க கொடுக்கல, இன்டரிம் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. இதனால் கம்பெனியோட எம்டி அண்ட் சிஇஓ ராஜேஷ் எக்ஸ்போர்ட் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம். இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, அஃப்ளூயன்ஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது
செபி இன்னொரு பிரச்சனையும் இதில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 2022 ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 24 ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் ரூ. 11,488 பர்ச்சேஸ் பண்ணதாகவும், ஒரே கம்பெனியோட பர்ச்சேஸ் அண்ட் சேல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட புக்கில். இப்போது அஃப்ளூயன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ்ன்ற கம்பெனியில் செக் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டோட நாங்கள் பண்ணல. ஸோ அப்போ உண்மையான டிரான்சாக்ஷன் என்ன நடந்திருக்குன்னா, ப்ரொமோட்டரோட பர்சனல் கோல்டு டெரிவேட்டிவ் ட்ரேட் புக்கில் கம்பெனியோட டிரான்சாக்ஷனாக காட்டியிருக்கலாம். ஒரு ஸ்டாக் புரோக்கர் கமாடிட்டி புரோக்கரோட இருந்து கோல்டு பை அண்ட் செல் வந்து ப்ரொமோட்டர் தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்கலாம். அது கம்பெனியோட பர்ச்சேஸ் அண்ட் சேலாக மாற்றி காட்டியிருக்கலாம். அதாவது ஆர்டிஃபிஷியல் டர்ன் ஓவர் இல்லை டர்ன் ஓவர் ஆர்டிஃபிஷியலாக இதை காட்டியிருக்கலாம் அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபண்ட் ரூட்டிங் அலிகேஷன், இது 3வது பிரச்சனை. ப்ரொமோட்டரோட பர்சனல் அக்கௌண்ட், அதே மாதிரி ப்ரொமோட்டரோட லிங்க் இருக்கிற கம்பெனிஸ், இவங்க மூலயமா பணத்தை வந்து டைவர்ட் பண்ணியிருக்கலான்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 900 கோடி ரூபா அளவுக்கு இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு லிஸ்டட் கம்பெனியோட ப்ரொமோட்டர் அக்கௌண்ட்டுக்கு அந்த கம்பெனி பணம் எப்படி போகும்? ஒன்று, போர்டு அப்ரூவல் இருக்கணும், ஆடிட்டர் கமிட்டி அப்ரூவ் பண்ணணும், ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் இந்த டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். பட் இது ஏன் நடக்கலை அப்படின்றது. இதில் என்ன மெயின் பிரச்சனை அப்படின்னா, இவங்களோட சப்சிடி அண்ட் ஸ்டெப் டவுன் கம்பெனி எல்லாமே வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிஸ். அதுதான் ஒரு பெரிய சிக்கலை இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸில் ஏற்படுத்தியிருக்கு. ராஜேஷ் எக்ஸ்போர்ட் ஊழல் செய்கிறதுக்கோ இல்லை இவங்க இந்த ரெவன்யூவை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக போனது இதுவும் ஒரு காரணமாக நம்ம பார்க்கலாம். இந்த ரிசீவபிளில் தான் ஒரு ஷேர் ஹோல்டர் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்டில் தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. செபியோட இன்வெஸ்டிகேஷனில் 2,900 கோடி ரூபா ரிசீவபிள் பல வருஷமாக அவுட்ஸ்டாண்டிங் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த பணம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேட் பேயபிள் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து கம்பெனி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது செபிக்கு போதுமான ஆதாரமாக இல்லை. இதுதான் இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, ராஜேஷ் எக்ஸ்போர்ட், வெல்காம்பி, அதுக்கு அடுத்தடுத்த சப்சிடி ஸ்டெப் டவுன் கம்பெனிஸ். இப்போது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டோட ஆக்சுவல் ரெவன்யூ 1 to 2% தான் அவங்க கொடுத்துருக்கிற கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறதுல ஒரு 1 to 2% தான். ரிமைனிங் 98% சப்சிடி கம்பெனி மூலயமாவும் ஸ்டெப் டவுன் கம்பெனி மூலயமாவும் தான் வந்திருக்கு. ஸோ இந்த பிரச்சனை இன்னும் பெரிய அளவுக்கு சிக்கலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, இப்போது இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்டார் என்ன முடிவெடுக்கலாம்? முடிவெடுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த ஸ்டாக்கை இப்போ செல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இன்வெஸ்டர்ஸுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போது இந்த ஸ்டாக் டவுன் ப்ரீஸ் ஆகிட்டுருக்கு. மறுபடியும் நார்மல் ட்ரேடிங், ரொட்டீன் ட்ரேடிங் வந்தால் தான் இன்வெஸ்டார் இந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் ஆக முடியும். அது லார்ஜ் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ஸ்மால் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி. இப்போ கம்பெனியோட கிளாரிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எல்லா குற்றச்சாட்டையும் மறுத்திருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ப்ராப்பராக இருக்குது, ரெவன்யூ நம்பர்ஸ் வந்து உண்மையானது, செபியோட ஆர்டருக்கு முழுமையான விளக்கம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு இவங்க கொடுத்துருக்காங்க. இதை டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்றத வந்து என்டையர் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சால் தான் நமக்கு தெரியும். இப்போ அது வரைக்கும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் என்ன ஆகும்னா, கண்டிப்பாக ஒரு பேனிக் சிச்சுவேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்வெஸ்டார் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கேப் இல்லை மிட் கேப் ஸ்டாக்ஸுக்கு இது வந்து கண்டிப்பாக நடக்கும். அதனால் நம்ம பர்டிகுலராக ஒரு ஸ்டாக்கில் நம்மளோட என்டையர் மணியை உள்ளே வைக்கிறதும் இது நமக்கு சிக்கலை தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபை பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் வைங்க. ஒரு கம்பெனி இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அது ரொம்ப குறைவான அலோகேஷன் இருக்கும்போது அது பெரிய பாதிப்பை நம்மளோட என்டையர் போர்ட்ஃபோலியோவில் கிரியேட் பண்ணாது. இப்போ கன்க்ளூஷன் வரலாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஆஸ் எ இன்வெஸ்டராக ரெவன்யூ ரொம்ப அதிகமாக இருந்தால் அந்த கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்றத கண்டிப்பாக கிடையாது. ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, உண்மையிலே அந்த ப்ராஃபிட் கேஷ் ஃப்ளோவாக கம்பெனிக்குள்ளே வந்திருக்கா, இது ரெண்டாவது விஷயம். அதை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். இந்த ரிசீவபிள் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு சிக்கலான ஒரு விஷயம் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். சப்சிடி கம்பெனி
அந்த மேஜர் பேரண்ட் கம்பெனி, சப்சிடி கம்பெனிஸ் நெறைய இருக்குன்னா, அது கண்டிப்பா நம்ம டீட்டெயிலா அவங்களோட என்னென்ன சப்சிடி வச்சிருக்கிறாங்க, அந்த கம்பெனில என்ன பிசினஸ் பண்றாங்க, ஸோ அதிலிருந்து எவ்வளோ இன்கம் கான்ட்ரிபியூட் பண்ணுது, இத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனியோட நேர்மையான நன்னடத்தை அந்த கம்பெனில அதிகமான இன்வெஸ்டார ஈர்க்கிறதுக்கு வழிவகுக்கும். ஸோ நேர்மையான மேனேஜ்மெண்ட், நேர்மையான கார்ப்பரேட் கவர்னன்ஸ் வந்து அந்த கம்பெனி மெயின்டெயின் பண்ணுதா? பாஸ்ட் ரெக்கார்ட் அத ஈஸியா நமக்கு காட்டிக் குடுத்துரும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி மட்டும் இல்ல. இது இப்போ கரண்ட்ல நடந்துட்டு இருக்கிற விஷயம். செபியோட ஃபைனல் ஆர்டர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இவங்க உண்மையிலே என்ன பண்ணியிருக்கிறாங்க? கம்பெனி டிஃபெண்ட் பண்றது உண்மையா? இல்ல செபியோட இன்வெஸ்டிகேஷன்ல மேபி இது அடுத்த கட்டம் இந்த பிரச்சனை சால்வ் ஆக வாய்ப்பு இருக்கா? இது எல்லாமே அ க செபியோட அடுத்தடுத்த ரிப்போர்ட் மூலியமாவே இந்த கம்பெனி என்ன நடந்திருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.